ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்று கேட்டால் சிலர் சொல்லுவாங்க, தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று சொல்லி. அவ்வளவு சீப்பா இருப்பார் ஆண்டவர். எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகம் உண்டு. சர்வ வல்லமையுள்ள தேவன் தூணிலும் துரும்பிலும் நிச்சயமாக இருக்க மாட்டார். ஏனென்றால் நம்முடைய தமிழ்நாட்டு சித்தர்களிலே ஒருவர் மிகவும் சொல்லியிருக்கின்றார், சொல்லிலும் சொல்லின் முடிவிலும் வேத சுருதியிலும் அல்லிலும் மாசற்ற ஆகாயம் தனியிலும் ஆய்ந்து விட்டோர் இல்லிலும் ஈசன் இருக்கும் இடம் கல்லிலும் செம்பிலுமோ இருப்பார் எங்கள் கண்ணுதலே என்று கேட்டார். சொல்லிலும் சொல்லின் முடிவிலும் வேத சுருதியிலும் அல்லிலும் மாசற்ற ஆகாயந்தனிலும் அவரை ஆய்ந்து விட்டோர் இல்லிலும் ஈசன் இருப்பார் கல்லிலும் செம்பிலுமோ இருப்பார் என்று ஆதி தமிழ் சித்தன் இப்படியாய் ஒரு கேள்வியை கேட்டான். அது மாத்திரமல்ல, இன்னொரு சித்தன் சொல்லுகின்றான், பட்டினத்தார் என்பவர் சொல்லுகின்றார், ஓசை உள்ள கல்லை உடைத்து இரண்டாய் செய்துமே வாசலில் பதித்த கல்லை மழுங்கவே மிதிக்கிறீர், பூசைக்கு வைத்த கல்லில் பூவும் நீரும் சாற்றுவீர், ஈசனுக்கு உகந்த கல் எந்த கல் சொல்லுமே என்று ஒரு கேள்வி கேட்டான். ஒரு கல்லை இரண்டாய் உடைத்து ஒன்றை படிக்கட்டாக போட்டு ஒன்றை நட்டு வைத்தது சுவாமி என்று சொல்லி பூவும் நீரும் சாட்டுகிறீர்களே, இந்த ரெண்டு கல்லிலே எங்கே தேவன் இருக்கிறார் என்று அவர் ஒரு கேள்வி எழுப்புகின்றார். இப்படி நமது பூர்வ காலத்து தமிழ் சித்தர்கள் எல்லாம் இறைவனை எங்கே கண்டார்கள் என்று பார்க்கும்போது அவர்கள் கோயிலிலேயோ ஒரு சிலையிலேயோ காணவே இல்லை. ஏனென்றால் இந்தியாவின் பழம்பெரும் வேதமாகிய அசுர்வேதம் 40ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விக்கிரகங்களை வைத்து வணங்குகிறவர்களோ அல்லது தெய்வத்தை உருவங்களாக செய்து வழிபடுகிறவர்களோ நரகத்திற்கு போய் சேர்வார்கள் என்ற குறிப்பு காணப்படுகிறது. குரு கீதையிலே சிலாக்கிம் பரஞ்ஞானம் சிலாசங்க பிரதாரணே என்று அந்த பக்தன் கேட்கின்றான். சிலையை வைத்து வணங்குவதனாலே ஒருவனுக்கு ஞானம் எப்படி ஏற்படும், அவனும் அந்த சிலை போலல்லவா ஆறிவிடுவான் என்று அவன் அந்த குரு கீதையிலே சொல்லுகின்றார். இப்படியெல்லாம் நமது வேதங்களை பார்க்கும் போது தெய்வம் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே அவரை நாம் வைக்காதபடி அவர் இல்லாத இடத்திலெல்லாம் அவரை வைத்து நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வேத புத்தகத்திலே ஒரு நல்ல வசனம் உண்டு. புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர்களின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலும் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலும் இப்படியாய் நாம் வாசிக்கின்றோம். முதலாவது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 47, 48 ஆகிய 2 வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 7, 47, 48. சாலமோனோ அவருக்கு படிங்க. சாலமோனோ அந்த தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டினான். அப்படி அவன் கட்டினாலும் ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிருக்க மாட்டார். அப்படி அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வாக்கியத்தில் படிப்பீர்களானால் உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியினால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. எவ்வளவு உண்மை! கைகளினால் கட்டப்பட்ட கோவிலிலேயே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறது இல்லை என்றால் அவர் தூணிலும் துரும்பிலும் இருப்பாரா? இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாம் எல்லாம் ஜடங்கள் அல்ல, நமக்கெல்லாம் அறிவு உண்டு, ஆறறிவு உண்டு. இறைவன் இருக்கும் இடம் எங்கே என்பதை அறியாதபடி இறைவனை வணங்குவதிலே பிரயோஜனம் இல்லை. கடவுளை வணங்குவதற்கு தேவன் நமக்கு ஒரு அறிவு கொடுத்திருக்கிறார். ஆகினால் தான் நமக்கு 6வது அறிவாகிய பகுத்து அறிகின்ற அறிவை கொடுத்திருக்கின்றார். எதை பகுக்க வேண்டுமோ அதை பகுக்க வேண்டும். மனிதனுடைய சரீரத்தை பகுத்தால் அந்த மனித சரீரத்திலே ஆவி ஆத்மா சரீரம் என்ற 3 பார்க்கின்றோம். இறைவனை பகுத்தால் அந்த இறைவனுடைய திரு அருள் உரு என்ற பொருளை ஆயின் மாயா உருவினன் ஏயான் ஏய்ந்தவர் எம்மனோரே என்று கச்சியப்ப சிவாச்சாரியார் சொன்னார். இந்த உலகத்திலே ஏமாற்றினவர்கள் மனிதர்கள் தானே தவிர இறைவன் மனிதனை ஏமாற்றவில்லை. ஏனென்றால் அவரை அறிய வேண்டிய பிரகாரம் மனிதன் அறியவில்லை என்று சொல்லுகின்றார். ஆகவே இறைவன் இருக்கும் இடம் எங்கே என்று பார்க்கின்றோம். அவர் மனிதன் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் வாசமாயிருக்கிறதில்லை. சிவவாக்கியர் என்று ஒரு சித்தன் சொல்லுகின்றார், கோயிலாவது ஏதடா குளமாவது ஏதடா, கோயிலும் குளமும் தேடும் குலாமரே, கோயிலும் மனத்துள்ளே குளமும் மனத்துள்ளே ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே என்று சொன்னார். கோயிலாவது எதடா குளமாவது எதடா, கோயிலும் மனத்துள்ளே குளமும் மனத்துள்ளே. இந்த மனமே கோயில், மனமே குளம். கோயிலும் குளமும் இல்லாத இடத்துல குடியிருக்க வேண்டாம் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த சரீரத்திலே எங்களுடைய மனம் கோயிலாக மாறாவிட்டால் இந்த சரீரத்தில் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. நமக்கு தெரியும், உரு என்ற பொருளை ஆயின் அவர் அரூபியாயிருக்கின்றவர்.
அவர் உருவத்திற்கு வர காரணம் என்ன? இரவா இன்பத்துள் எமை இருத்தல் வேண்டி பிறவா முதல்வன் பிறந்தான் என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. இரவா இன்பத்துள் எமை இருத்தல் வேண்டி என்றென்றைக்கும் இரவாதபடி நித்திய ஜீவனுக்குள் என்னை கொண்டு போய் சேர்க்கும்படி பிறவா முதல்வன் அருவாய் இருந்தவன் உலகத்தில் பிறக்க வேண்டிய அவசியத்தை காட்டுகின்றார். ஆகவே அந்த இறைவன் இருக்கும் இடம் ஒரு கோயில் கட்டடம் அல்ல. இறைவன் இருக்கும் இடம் சிலுவை வைத்திருக்கிறார்களே ஒரு பெரிய கோயில் கட்டி, அங்கே இல்ல அவர். அது பொது இடம். நாம் எல்லாரும் ஒன்றாக கூடி அங்கே ஆராதிக்க போகிறோம், அவ்வளவுதான். ஆனால் நாம் இன்றைக்கு என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் எங்க இருக்கிறார்? கோயில்ல இருக்கிறார். ஆண்டவர் எங்க இருக்கிறார்? படத்தில் இருக்கிறார், உருவத்தில் இருக்கிறார் என்று சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவர் கேட்கிறார், மனுஷனே, நான் எனக்கு உன்னைத்தானே கோயிலாக கட்டினேன். இப்பொழுது மனிதன் என்ற கோயிலுக்குள்ளே, மனித சரீரம் என்ற கோயிலுக்குள்ளே இறைவன் வசிக்க விரும்புகிறார். அப்படியானால் இந்த சரீரத்தை எவ்வளவு புனிதமாக காப்பாற்ற வேண்டும். சில சமயத்தில் நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? இந்த சரீரத்தை தெய்வத்தின் ஆலயமாய் வைப்பதற்கு பதிலாக சாக்கடையாக வைத்திருக்கிறோம், அசிங்கமாய் குப்பை தொட்டியாய் வைத்திருக்கிறோம், கார்பேஜ் என்று சொல்லுவாங்க, இப்படி வைத்திருக்கிறோம். அருளை நினைத்து நினைத்து நான் அப்படியே ரசித்துக் கொண்டிருப்பேன். வீட்டுல பூஜை அறை உண்டு, நிச்சயமா இருக்கும். அந்த பூஜை அறையிலேயோ கோயிலையோ நீங்கள் ஸ்மோக் பண்ணுவீங்களா? சாராய மதுபானம் குடிப்பீர்களா? கேவலமான காரியங்களை செய்வீர்களா? உங்களுடைய ஆலயங்களில் அப்படி செய்வீர்களா? கோயில் அப்படி செய்வீர்களா? காரணம், அந்த கோயிலிலே இறைவன் இருக்கிறார் என்று பயந்து அந்த இடத்துல செய்யாமல் இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அங்கே இல்லப்பா, உனக்குள்ளதான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கல்லினால் கையினால் செய்யப்பட்ட கோயிலுக்கு நாம் மரியாதை கொடுக்க அறிவு இருக்கிறது. பூஜை அறையிலே ஆண்டவருடைய சுவாமி படம் இருக்கிற இடத்துல நாம் புகைக்க கூடாது, குடிக்க கூடாது என்ற அறிவு இருக்கிறது. கட்டி வைக்கப்பட்ட கோயிலை போய் புகைக்க கூடாது, குடிக்க கூடாது என்ற அறிவு இருக்கிறது. இந்த அறிவு பெற்ற மனிதன் எனக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார் என்று எப்பொழுது அறிவு பெறுகிறானோ அப்பொழுதுதான் அவர் முழு மனிதனாக மாறுகின்றார். நாம் என்ன செய்கின்றோம்? இந்த சரீரத்தில் கேவலமான பாவங்களை செய்துவிட்டு இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம் என்பதை அறியாதபடிக்கு மிருகத்தை போல